அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜான் டீரில் 5405ங்க சிஆர்டி மாடலு. அந்த டிராக்டரோட கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, ஏடிடிசி எப்படி செட் பண்ணணும் அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரை பற்றி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பக்காவாக இருக்கும். பவர் ட்ரக்கு, க்ரீப்பர் கீர் பாக்ஸோட வந்த மாடலுங்க. இது V1 மாடலு. இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேடி ஹைட்ராலிக்ஸோடு வரும். ஹைட்ராலிக் எல்லாமே ஹெவி டியூட்டி. அதோட இந்த க்ரீப்பர் மாடல் சிஆர்டி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து ஹெவி டியூட்டி. பழைய மாடலோட பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகம். ஹைட்ராலிக் பெட்டு, டாப்லிங் பெட்டு எல்லாமே ஹெவி டியூட்டி. சென்சிங் பார்த்தீங்கன்னா ஐ சென்சிங்கில் போட்டாச்சுங்க. கலப்பையிலையும் பார்த்தீங்கன்னா இது ஹைட்டாக இருக்குது நல்லா. இது எவ்வளோ ஹைட்டு? கலப்பை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டில் போட்டிருக்கிறாங்க. 2.5 சாஃப்ட்டு. குறுக்கு சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாங்கிலும் பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஆம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் சாஃப்ட்டு, 16 இன்ச்சு அகலம். வீச்சு பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு வச்சுக்கிறாங்க. கலப்பை நல்லா கொழுவெல்லாம் இறக்கி கட்டி கரெக்டான பொசிஷனில் இருக்குதுங்க. இந்த வாட்டத்தில் வந்து கலப்பை அளவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஓரளவுக்கு நார்மலான வாட்டத்தில் தான் இருக்குது. ரொம்ப வீச்சாக இல்லை, ரொம்ப வாட்டம் வந்து குத்தலாம் இல்லை, நார்மலாக தாங்க இருக்குது. ஹைட்டுன்னு பார்க்குறப்ப 29 இன்ச் ஹைட் இருக்குது. கலப்பை ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். மட்டமான இடத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி கலப்பை பார்த்தீங்கன்னா ஈவனாக உட்காரணும். 5 குழுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக உட்காரணும். சவுண்டே இல்லைங்க பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்ப. இந்த சிஆர்டி பார்த்தீங்கன்னா மேலே தூக்குங்க. கலப்பை வந்து மட்டமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஸ்டேவ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இதெல்லாங்க அங்கே செட்டிங்கு. ஃபீல்டு போய் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா மீடியம் ஃபஸ்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1300-400 RPM செட் பண்ணுறாங்க. ஒரு 50 RPM ட்ராப்பேஜில் ஓடிட்டு இருக்குதுங்க. கலப்பையோட சீர் வந்து ஜம்முன்னு இருக்குதுங்க, எந்த குறைச்சலும் இல்லை. நல்லா காடு பொத்து எடுத்துகிட்டு வருது. அதுதாங்க ரொம்ப நெட்டு குத்தலாக சீர் வச்சா என்ன ஆகுன்னா குத்தி பிடிச்சிட்டே வரும், உழவே எடுக்காதுங்க. கலப்பை மட்டமும் கரெக்டாக செட் பண்ணியாச்சுங்க. இது வந்து வாழை ஓட்டிட்டு செவ்வாழை ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா 2வது உழவு பார்த்தீங்கன்னா 5 கலப்பையில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் வந்து எஃபோர்ட்டே இல்லாமல் ஓடுதுங்க. 4.5 to 5 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க கலப்பை அளவுக்கு. மைலேஜ்னு பார்த்தா சென்சிங்கெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காடு ரொம்ப இது வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க இந்த வெள்ளாமை ஈல்டு எடுக்கிறதுக்கு. 1.5 வருஷ காலம் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா காடு வந்து நல்லா இறுகிடும். அதுவும் இல்லாமல் இது களிமண் காடுங்க, சுத்தமான களிமண் பூமி. களிமண் பூமி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ஆழமாக ஓட்டினாலும் ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா காடு வந்து இறுகிடும். என்னோட சாயிலோட நேச்சரே அப்படி. டிராக்டர் வந்து பக்காவாக இருக்குது. 700 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 to 8. ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தா 7 லிட்டர் போகிறதா சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. ரொம்ப ஹெவியாக ஓட்டினா ஈரத்துலலாம் போட்டு ரொம்ப தட்டினோம்னா வேணால் 8 லிட்டர் போகிறதா சொல்கிறாரு. சென்சிங் வந்து பக்காவாக வேலை செய்யுதுங்க. அதே ஜம்முன்னு தூக்கி விட்டு போகுது. டிராக்டர் வந்து பழைய மாடலை காட்டிலும் இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. எப்படி சொல்கிறேன்னா சவுண்டு இல்லை, வைப்ரேஷன் இல்லை. ஜான் டீர்னாலே வைப்ரேஷன் இருக்காது.
இது ரொம்பவுமே ஃப்ரீயாக ஓடுது பழைய மாடலை விட பார்த்தீங்கன்னா. இந்த வாழை அழுகலெல்லாம் நிறையா கிடக்குதுங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரிப்பு கிடைக்காது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. ஜாண்டியர்லாம் 54 சைபரஞ்சு நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. மைலேஜ் எல்லாம் என்ன எப்படி கிடைக்குது, மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்குலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். காடு வந்து ஒரு சில இடத்துல ஈரமாகவும் இருக்குதுங்க, வாழையும் ஒரு சில இடத்துல ஓட்டுறப்ப சிக்காமல் இருந்த வாழையும் கிடக்குதுங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா 1400 ஆர்பிங்க, மீடியம் பியில் இதில் ஃபஸ்ட்டு கீருங்க. காடு ஈரமாக போச்சுங்க, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சென்சிங் நல்லாவே வேலை செய்யுது. ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசிடிசி லிவர் வச்சு இருக்குதுங்க, இந்த மாதிரி இருக்கும் ஜெய்டி ஹைட்ராலிக்ஸு. நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க டிசி லிவரில். அதில் 4வது பாயிண்டில் வச்சிங்கனாவே சென்சிங் வந்து சூப்பராக வேலை செய்யுது. வாட்டருக்கு எஃபோர்ட்டே தெரியலைங்க, வைப்ரேஷன் இல்லை, அப்படியே காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சொகுசாக இருக்குது டிராக்டர். லைட்டாக சென்சிங் அடிக்கிறது தெரியுதுங்க, சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ஆகுதுங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ஸ்டேரிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, ஆப்ரேட்டரோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. காடு ஈரமாக போச்சுங்க, அந்த வாழையோட அழுகல். காடு கரெக்டான வாழைப்பதமாக இருந்தால் அந்த ஸ்லிப்பேஜே தெரியாது. நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்து வண்டி ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் இந்த பதில் சொல்கிறேங்க. சீரும் பக்காவான சீருங்க, கலப்பையோட சீரை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங் அந்த ஜாண்டியர் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் கம்மி, ஹையர் ஹெச்பிலையும், அதனால் நல்லா கட்டாகி வரும் வண்டி பார்த்தீங்கன்னா. ஆர்டினரி ஸ்டேரிங் எப்படி நம்ம நார்மலாக ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குதுங்க ஸ்டேரிங்கோட போட்டு. சீட்டுக்கு ஒரு துளி கூட வைப்ரேஷனே தெரியலைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது டிராக்டரு. கம்ஃபோர்ட் லெவல் நல்லா இருக்குது. ஸோ இந்த டிராக்டரு ஜாண்டியில் சிஆர்டி டிராக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ஜாண்டியில் அந்த ரிவர்ஸ் ஃபேன் இருக்குது, இன்ஜின் ஃபேனை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், அதை பற்றின அப்டேட் எல்லாம் இருக்குது. ஜாண்டியில் இன்னுமே நிறைய அப்டேட் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிராக்டரை ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா 3.6 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க மீடியம் ஃபர்ஸ்ட் கியரில். டிராக்டர் என்ன ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். அப்புறம் ஹவர்ஸ் இருக்கும். லிவர்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க.
ஜேடி ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் 2-வே டிசி வந்துருங்க, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக அதெல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.